ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டு எங்கேயுமே நடக்கக்கூடாது. ஸோ அதுதான் என்னோடய விஷ். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட கேர்லெஸ்னஸ்னால், அது யாரோட கேர்லெஸ்னஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தமாதிரி நடந்துருச்சு. நம்ம அதை பற்றி எதுவும் பேச போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், சப்போஸ் நாளைக்கு நம்ம வீட்லேயோ இல்லைனா வந்துட்டு எங்கேயாவது ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டல் போயிட்டு அங்கேயுமே வந்துட்டு நம்ம ஃபுட்டு சாப்பிடுவோம். ஸோ சப்போஸ் அந்தமாரி டைமில் சடனாக வந்துட்டு ஒரு ஃபுட் பாய்சனிங் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டாக என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லுவேன். செகண்ட் வந்துட்டு ஆஃப்டர் ஃபஸ்ட் எய்ட் நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக போகணும். அங்கே வந்து என்னெல்லாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு அப்சர்வேஷன் பீரியட், அதுக்கப்புறம் ரெக்கவரி பீரியடில் என்னெல்லாம் ஃபுட்டு எடுத்துக்கணும், என்னெல்லாம் எடுக்கக்கூடாது, வாட் ஆர் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒன் பை ஒன் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு ஃபுட் பாய்சனிங்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு ஃபுட்டு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது வந்துட்டு நல்ல ஃபுட்டாக இருந்தால் ஓகே, அது வந்து நல்லா டைஜஷன் ஆகிட்டு நமக்கு வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். சப்போஸ் வந்துட்டு ஃபுட் பாய்சனிங் அப்படின்னும் போது அது கெட்டுப்போன ஃபுட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து பெரிய இது இல்லை. ஸோ கெட்டுப்போன ஃபுட்டு அப்படின்னும் போது அதில் மெயினாக வந்துட்டு பாக்டீரியா தான் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் பாக்டீரியாலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்மனெல்லாம் இருக்கும், ஈக்குலை, அதுக்கப்புறம் வந்து ஸ்டெஃபைலோகோக்கஸ் ஆரியஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு கேம்ஃபைலோபாக்டர் பாக்டீரியா, சைஜெல்லா. ஸோ இந்த மாதிரி பாக்டீரியாஸ் எல்லாமே வந்துட்டு அதில் வந்து வந்துடும் ஃபுட்டில். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கெடுதலை கொடுக்கறது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஃபுட் பாய்சனிங் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து டாக்ஸின்ஸாக மாறிடும். ஃபுட்டு வந்துட்டு டாக்ஸினாக மாறும்போது அது ஃபுட் பாய்சனிங் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் வந்துட்டு நார்மல் ஃபுட் பாய்சனிங், கொஞ்சம் கெட்டுப்போன ஃபுட்டு இல்லைனா வந்து ஒரு ஆஃப் இல்லைனா சரியாக வேகலை, இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 6 hours வரைக்கும் ஆகும் அது ரியாக்ட் ஆக. சப்போஸ் வந்துட்டு ரொம்ப அக்யூட் ரியாக்ஷன், உடனே சாப்பிட்ட உடனே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சடனாக நாசியா, வாமிட்டிங், அப்படி இல்லைனா ஸ்டொமக் பெயின், இல்லைனா வந்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க, இந்த மாதிரி சிவியராக இருக்கும்போதுனா அது சப்போஸ் ஒரு அக்யூட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது அக்யூட் ரியாக்ஷன் அப்படின்னாக்கா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சப்போஸ் ஒரு பல்லி விழுந்திருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா அது வந்து அக்யூட் ரியாக்ஷன் தான் கொடுக்கும். ஸோ பேசிக்காக சிம்டம்ஸ் வந்துட்டு இதெல்லாம் தான் இருக்கும். நாசியாக இருக்கும், வாமிட்டிங், டயேரியா, அப்புறம் வந்து சிவியர் ஸ்டொமக் பெயின், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹெட்டேக் இருக்கும், கிடினஸ் இருக்கும், ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட சிம்டம்ஸ். இப்போது நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, இப்போ அந்த ஸ்கூலில் வந்துட்டு சடனாக வந்துட்டு மோர் தென் 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தமாதிரி ஆகிடுச்சு. அப்போது அந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு அக்யூட் ரியாக்ஷன் தான். அக்யூட் ரியாக்ஷன் போது மேபி அது பல்லி விழுந்ததா இல்லை என்ன நமக்கு தெரியாது. பட் சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது பல்லி விழுந்த ஃபுட்டு சாப்பிட்டா ஏன் வந்து இப்படி ஆகுது அப்படின்னாக்கா பேசிக்காக உங்களுக்கு தெரியும், வீட்டில் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பல்லி இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு அக்சஸ் இருக்கா என்னான்னு தெரியாது, நம்ம போக மாட்டோம். ஆனால் அந்த பள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிச்சனில் ஆரம்பித்து சாமி ரூமு, ஹாலு, பெட்ரூமு, ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போகும். ஸோ அப்படி எல்லா இடத்துக்கும் போகும்போது அது உடம்புல எல்லா டைப் ஆஃப் பாக்டீரியாவுமே இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகும், சப்போஸ் அது ஃபுட்டில் விழுந்துருச்சு, அப்படி இல்லைன்னா அதோட சலைவா இல்லை ட்ராப்லெட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது வந்து இப்போ கொதிக்கிற அந்த ஃபுட்டில் விழுந்துருச்சுன்னா அது இறந்துரும். அப்போது டாக்ஸினாக மாறிடும். ஸோ அப்போ இது வந்துட்டு உடனே டாக்ஸினாக மாறிச்சுனாக்கா அது நம்ம சாப்பிடும்போது தான் நமக்கு இந்த மாதிரி அக்யூட் ரியாக்ஷனை நமக்கு வந்துட்டு கொடுக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது எல்லாருக்கும் ஒரே டைமில் நடந்ததுனால ஸோ இந்த மாதிரி ஏதோ சம்திங் ராங் ஹேப்பன்டு தேர். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல்லையோ இல்லைனா வந்துட்டு வீட்டில் இல்லைனா நியர்பை நீங்கள் இருக்க இடத்துல ஏதாவது இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னாக்கா உடனே வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஓஆர்எஸ் கொடுக்கணும், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும், சிப்பாக. சப்போஸ் அது இல்லைனாக்கா வாட்டர் கூட கொடுக்கலாம், அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் வீட்டில் ஆன்டி வாமிட்டிங் டேப்லெட் இல்லைனா ஆன்டி டயரியல் டேப்லெட் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு as soon as possible
யூ ஹேவ் டு பிரிங் யுவர் கிட்ஸ் டு ஹாஸ்பிட்டல். ஸோ எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக அங்கே கொண்டு போகிறது நல்லது. ஸோ ஃபஸ்ட் எய்டுன்னும் போது இதெல்லாம் தான் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இது இல்லைனாக்கா அட்லீஸ்ட் ஓஆர்எஸ் இல்லை அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் வாட்டராவது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். ஒரே டைம் ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது, சிப்பாக கொடுக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து என்னெல்லாம் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போனதும் ஓஆர்எஸ் லைக் ஓஆர்எஸில் ஐவி ஃப்ளூயிட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐவி ஃப்ளூயிட்ஸ் சொல்லும்போது நார்மல் சலைன், ரிங்கர் லாக்டேட், ஸோ இந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் பர் பேஷண்ட் கண்டிஷன் தே ஆர் ப்ரொவைடிங் சம் மெடிசன்ஸ். எக்ஸாம்பிள் சிவியர் வாமிட்டிங் இருக்குனாக்கா ஆன்டி வாமிட்டிங் இன்ஜெக்ஷன், இல்லைனா சப்போஸ் ஸ்டொமக் பெயின் சிவியராக இருக்குனாக்கா அதுக்கான மெடிசன்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கூட கம்மி ஆகலை அப்படின்னாக்கா உடனே வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுக்கு மோர் சான்சஸ் இஸ் தேர். ஸோ ஆன்டிபயோட்டிக் சொல்லும்போது யூஸ்வலாக நமக்கு தெரியும் ஃபுட் பாய்சனிங் அப்படின்னாகவே மெட்ரோனடசோல் கொடுப்பாங்க, செஃபிக்ஸிம், அதுக்கப்புறம் அசித்ரோமைசின். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ டாக்டர் வந்து அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது டெஸ்ட் எடுப்பாங்க. டெஸ்ட்டுன்னும் போது ப்ளட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டீஹைட்ரேஷன்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூல் டெஸ்ட், ஸ்டூல் கல்ச்சர், ஸோ பேக்டீரியா என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுவாங்க. அது செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்ஜெக்ஷன் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்கை அவங்க வந்து மாற்றிப்பாங்க. ஸோ இது வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ். இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்சர்வேஷன் வந்துட்டு மேக்ஸிமம் 2 days தான் இருக்கும். 2 daysல வந்துட்டு சரியாயிடுச்சுன்னா டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அவங்களுக்கு போக சொல்லிடுவாங்க. சப்போஸ் 2 daysல சரியாகலை அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 daysல எகெயின் அப்சர்வேஷனில் இருக்க சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக், ஓஆர்எஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்துட்டு ஆஸ் பர் டாக்டர் அட்வைஸ் கொடுக்கணும். ஸோ அப்சர்வேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெக்கவரி பீரியட் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னாக்கா இந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன ஃபுட்டெலாம் எடுத்துக்கிறோமோ அதுதான் மெயின். நமக்கு மறுபடியும் வந்துட்டு அந்த எனர்ஜியை வந்துட்டு நமக்கு கொடுக்கும். ஸோ மெயினாக ரெக்கவரி பீரியடுன்னும் போது எல்லா ஃபுட்டெலாம் எடுக்கக்கூடாது. கஞ்சி சாதம் சொல்லுவோம்ல அது எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இட்லி, பனானா எடுக்கலாம், தயிர் சாதம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக டைஜஷன் ஆகிற ஃபுட்டு தான் நம்ம எடுக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடாத ஃபுட்டு அப்படின்னாக்கா ஸ்பைசி ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் ஐட்டம். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெக்கவரி பீரியடில் நீங்கள் பண்ண வேண்டியது. ரெக்கவரி பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணணும், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். அதான் வந்துட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தண்ணி குடிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா வார்ம் வாட்டர் தான் குடிக்கணும். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் வார்ம் வாட்டராக குடிக்கணும். அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு வந்துட்டு ஹைஜீனிக்காக இருக்கணும். எகெயின் நீங்கள் வந்துட்டு ஸ்கூலில் இல்லைனா வந்துட்டு வேறு எங்கேயாவது சாப்பிட போகிறீங்க அப்படின்னாக்கா செக் பண்ணிவிட்டு சாப்பிட்றது நல்லது. ஹைஜீனிக்காக இருக்கா அந்தமாரி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து சாப்பிட்ணும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண வேண்டியது. பட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னும் போது நீங்கள் கொடுக்க வேண்டியது மெயினாக வந்துட்டு ஓஆர்எஸ், அதுக்கப்புறம் வந்து வாட்டர். சப்போஸ் உங்கள் வீட்டில் ஓஆர்எஸ் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வாட்டராவது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா பெட்டர் யூ ஹேவ் டு கீப் ஆல்வேஸ் சம் ஓஆர்எஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் எமர்ஜென்சி மெடிசின்ஸ், இந்த மாதிரி வாமிட்டிங் சிரப், அப்புறம் வந்து டயரியா ஸ்டாப் ஆகிற பவுடர். மேக்ஸிமம் கிட்ஸுன்னும் போது ஷேஷட் நம்ம கொடுக்கலாம். டேப்லெட்டு அவங்க எடுக்கக்கூடாது. ஸோ பவுடர் ஃபார்ம் வந்துட்டு பெட்டர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கிறது நல்லது. முடிஞ்சால் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா செப்பரேட்டாக வாங்கி ஜிப்லாக் கவரில் போட்டு கூட செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரிலாம் யாருக்கும் நீ நடக்கக்கூடாது. பட் நடந்துருச்சு. இது நம்ம சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த சைடு சப்போஸ் யாருக்காவது நடந்துருச்சுன்னா என்னெல்லாம் பண்ணுங்கிறத நான் சொல்லிட்டேன். If you like this video, kindly subscribe, share. So until then, thank you. Bye bye.